குரு பயிற்சி பலன் 2024 மகர லக்னத்திற்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் மகர லக்னமாக கொண்டவர்களுக்கு குரு பகவான் இத்தனை நாட்களாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அசையும் அசையா சொத்தில் இருந்து பிரச்சனை செய்து வந்தார். அவர் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனை தரப்போகிறார். காதல் சம்பந்தமான விவகாரத்தை தரப்போகிறார். அவர் தனது பார்வையாக மகர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் ஜாதகர் நினைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆண்டு நடைபெறும். நீண்ட தூர பயணங்கள், பெரிய குருமார்கள் அல்லது ஆச்சாரியார்கள் இவர்களுடைய தொடர்பும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஜாதகருக்கு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, உயர்வு, பட்டங்கள் கிடைக்கும். தனது 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதால் அவர்கள் லாபத்தில் பிரச்சனை இருக்கும். அவர்கள் படக்கூடிய ஆசையில் தொந்தரவுகள் இருக்கும். நியாயமான ஆசையாக இருந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்கும். இல்லைன்னா அதனால் பிரச்சனையை சந்திக்கணும். அதே மாதிரி உடல் உறுப்பு அப்படின்னு பார்த்தா கெண்டைக்கால் பகுதியில் ஒரு தொந்தரவு, பிடி பிரச்சனை, அந்த கால் பிடி ஏற்படுவது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் தரும். அதனால் அந்த மகர லக்கணக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தங்கள் உடல் உறுப்பை பார்ப்பது நல்லது. 5ஆம் இடத்துல குரு போகிறார். அது பூர்வீக ஸ்தானம்னு சொல்லிட்டோம். அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் ஒரு தடை இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் தடை இருக்கும். குழந்தை பிறப்பதில் சிறு தடை இருந்து அது விலகும். தாயார் ஸ்தானத்திற்கு அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடத்தில் வருகிறார். அப்போ தாயாருக்கு நோய் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். தாயார்கள் உடல்நிலை சரியாகும். தாயாருக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். தந்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தந்தைக்கு மகர லக்னம் தந்தை ஸ்தானத்திற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. அதே சமயத்தில் அவருடைய தொண்டை, தோள்பட்டை, கைப்பகுதிகளில் ஏதேனும் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே அவர் சிறுதூர பயணங்கள் எங்கே செல்லும் பொழுதோ, டாக்குமெண்ட் சம்பந்தமான கையெழுத்துக்களை தான் இடும் பொழுதோ, தகவல் பரிமாற்றம் செய்யும் பொழுதோ, ஒரு விஷயத்தை சொல்லும் போதோ மகர லக்கணத்தினுடைய தந்தை கவனமாக பேசுவது நல்லது. அதனால் ஒரு பிரச்சனைகளை சந்திப்பார். மேலும் இந்த மகர லக்கணத்திற்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது. இந்த 2ஆம் இடம் அப்படின்னா வருமானம் சொல்கிறோம். அது மகர லக்கணத்திற்கு அப்படின்னா சனி பகவான் அங்கேயே தான் இருக்கார். அப்போ வரக்கூடிய வருமானம் தாமதமாக வந்தாலும் கொஞ்சம் வந்து நிற்கும். இத்தனை நாளாக வந்தது சொத்து அடமானத்தை வச்சு பண்ணீங்க, இனி அதெல்லாம் கொஞ்சம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது ஜாதகனுடைய மகர லக்கணத்தின் மனைவி அல்லது கணவன் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு ஒரு நல்ல முயற்சி, அந்த முயற்சியின் மூலியமாக மேன்மை, சமூகத்தில் மதிப்பு, மரியாதை கிடைக்கும். மகர லக்கணத்தினுடைய கணவன் அல்லது மனைவிக்கு மதிப்பு, மரியாதை ஏற்படும். அவர்கள் ஏதேனும் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னா அஜீரண கோளாறு பிரச்சனை, வயிறு சம்பந்தமான ஒரு சிகிச்சை பிரச்சனையை அல்லது ஒரு பாதிப்பை தர உள்ளது. எனவே மகர லக்கணத்தினுடைய கணவன் அல்லது மனைவி கவனமாக இருப்பது நல்லது. சரிங்களா? இவர்கள் என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா சனி குரு இணைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகர லக்னம் சனியினுடைய லக்னம், குரு அப்படின்னு குருவுடைய பயிற்சி தான் பார்க்குறோம். அப்போ சனிக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி வருவது நல்லது. வியாழக்கிழமை தோறும் அந்த குரு பகவானுக்கு சென்று ஒரு 3 தீபம் இட்டு கொண்டைக்கடலை மாலை வைத்து, சனி அப்படிங்கிறதுனால ஒரு சனிக்கிழமைனாலும் போகலாம் அல்லது வியாழக்கிழமைனாலும் செல்லலாம். உங்கள் பேருக்கு அர்ச்சனை செஞ்சுக்கிங்க. அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அர்ச்சனை சனிக்கிழமை செய்கிறது, குரு பகவானுக்கு போய் செய்கிறது அது இன்னும் நல்லது. தட்சணாமூர்த்தி செய்கிறது அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.